வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்காக 2,90,00,000 ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட 40 புதிய ஆம்புலன்ஸ் ஜீப்களை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்து இயக்கி பார்த்தார். மதுரை கொல்லம் இடையே 4 வழிச்சாலை திட்டத்தில் ராஜபாளையம் ரயில்வே மேம்பால பணிகள் நிறைவு பெற்றது. சென்னை முழுவதும் 100க்கும் அதிகமான ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரிஃப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தங்குதடையின்றி தமிழ்நாட்டிற்கு வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் நேற்று கடிதம் எழுதியுள்ளார். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. மேற்கண்ட இந்த இணையதளத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தற்காலிக மதிப்பெண் பட்டியல் வருகின்ற 22ஆம் தேதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கி மே 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அயோத்திதாசர் பண்டிதர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் மரியாதை செலுத்தினார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் விலை குறைந்து 1 சவரன் 1,18,000 ரூபாயாகவும் 1 கிராம் 14,750 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் விலை குறைந்து 1 கிராம் வெள்ளி 285 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடு இன்றியும் முறைகேடுகள் ஏதுமின்றியும் நியாயமான முறையில் மக்களுக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்ய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழக அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் லஞ்சம் கேட்டால் புகார் அளிப்பதற்கு மேற்கண்ட இந்த கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் புகார் அளிப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவதால் ஆண்டிற்கு சுமார் 15,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மாணவர்களின் மன நலனை காக்க நம்முடன் உங்களோடு திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. குரூப் VA பணிக்கு தேர்வான சில தேர்வர்கள் குறைபாடு உள்ள சான்றிதழ்களை மீண்டும் பதிவேற்றம் செய்யுமாறு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கூறியுள்ளது. இதற்காக மே 28ஆம் தேதி வரை இறுதி அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் வருகை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி காலை மற்றும் மாலை என இருவேளையும் வருகை பதிவு செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று மருந்து கடைகள் மூடப்படும் நிலையில் மக்கள் பாதிக்கப்படாத நிலையில் இன்று தமிழகத்தில் 5000 மருந்து கடைகள் திறந்திருக்கும் என்று அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அரக்கோணம் இடையே 2வது ரயில் தடம் அமைக்க ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழக பொறுப்பு ஆளுநர் அருளேகர் அவர்கள் இன்று சென்னைக்கு வருகை தர உள்ளார். தமிழ்நாட்டில் பேருந்து ஓட்டுநர்கள் பணியின் போது கைபேசி வைத்திருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் நிறுவனம் 7,800 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 79 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் பெட்ரோல் 104 ரூபாய் 46 பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் டீசல் 96 ரூபாய் 11 பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு மாதம்தோறும் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொதுமக்கள் குறைகளை தீர்க்க CM ஹெல்ப்லைன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களது முகவரி உள்ளிட்ட விவரங்களை மை ஆதார் இணையதளம் மூலம் புதுப்பிக்கும் வசதியை மேலும் 1 வருடத்திற்கு ஒன்றிய அரசு நீட்டித்தது. 2027ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி வரை எந்தவித கட்டணமும் இன்றி ஆன்லைன் வாயிலாக விவரங்களை பொதுமக்கள் புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தினாலும் பெட்ரோல் டீசல் விலையால் தினசரி 750 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு வருவதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தொழிலாளர் மேலாண்மை படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு மே 29ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது.
மறு மதிப்பீட்டிற்கு பிறகு மாணவர்களின் மதிப்பெண்கள் அதிகரித்தால் அதற்கான முழு கட்டணத்தையும் திருப்பி வழங்குவதாக CBSE அறிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு அமைச்சர்கள் தங்களது துறை அலுவலகங்களில் நேற்று அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். சென்னை தலைமை செயலகத்தில் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு பிரதிநிதிகள் குழுவினர் முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து பேசினர். தமிழக வீரர் வீராங்கனைகள் ஒலிம்பிக் பதக்கம் வெல்ல செயல் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். நிலக்கரி இறக்குமதியில் 487 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றது தொடர்பான வழக்குகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் துணி கழிவுகள் வீசினால் அபராதம் மற்றும் வழக்கு பதிய அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொள்கை அரசியலில் திமுக ஒருபோதும் தோற்றதில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து சரிந்துள்ளது. மும்பை அகமதாபாத் இடையே அமைய உள்ள இந்தியாவின் முதல் புல்லட் ரயிலின் அதிகாரப்பூர்வ மாதிரி வடிவத்தை ஒன்றிய ரயில்வே அமைச்சகம் டெல்லியில் வெளியிட்டது. தமிழகத்தில் பள்ளிகள் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை ஜூன் 4ஆம் தேதியும் பிற வகுப்புகளுக்கு ஜூன் 1ஆம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மே 20ஆம் தேதி புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 17 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பக்ரீத் பண்டிகை வருகின்ற 28ஆம் தேதி கொண்டாடப்படும் என்று தமிழக அரசின் தலைமை காஜி அறிவித்துள்ளார். வருகின்ற ஜூன் 15ஆம் தேதி முதல் கேரள அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் என்று கேரள முதல்வர் சதீசன் அவர்கள் அறிவித்துள்ளார். உதகையில் 128வது மலர் கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் இன்று தொடங்கியது. வருகின்ற 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் இக்கண்காட்சியில் 50,000 தொட்டிகளில் 5 லட்சம் மலர் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் அமைந்துள்ள திருமலையில் வீதிகளின் பெயர்கள் ஆன்மீக ரீதியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. டெல்லி மெட்ரோவில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக கூடுதல் பயனாளர்கள் நவீன ஸ்கேனர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. டெல்லி மெட்ரோவில் கூடுதல் ரயில்கள் மற்றும் புதிய பாதுகாப்பு வசதிகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. T20 கிரிக்கெட் தொடரில் RCB அணி பஞ்சாபை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றிற்கு முதல் அணியாக நுழைந்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.